அண்ணா அண்ணா வாங்க மாமா. ஐயா உள்ளத்தை தாங்க மாட்டாடா, கல்லுப்பட்டா பொறுக்க மாட்டாடா. பருத்திக்குள்ள பஞ்ச வச்சு பொத்தி பொத்தி வளர்க்கிற மாதிரி வளர்த்துறடா என் பவுன. அப்பேற்பட்டவள அடிச்சே கொண்டுட்டா கொலகார பாவி, கொலகார பாவி பாவி. பெத்த வலி நான் என்னன்னு தெரியுமடா உனக்கு? சுமந்த பாரம் நான் என்னன்னு தெரியுமடா உனக்கு? வளர்த்த கஷ்டம்னா என்னன்னு தெரியுமடா உனக்கு? அந்த புள்ளைய கரை சேர்க்க நான் பட்ட கருமாயெல்லாம் என்னன்னு தெரியுமடா உனக்கு? 1000 காலத்து பயிர அரை நொடியில அழிச்சடா பாவி. நீ நல்லா இருப்பியா? நாசமா போயிடுவ. நல்லா இருக்க மாட்டடா, நீ போயிடுவா. நீ அப்படியே போயிடுவ பாவி. நீ நாசமா போயிடுவடா. உனக்கு கொண்டாட்ட நினைக்காதா, உள்ள விட்டு தங்காதா. என் வயிறு எரியுற மாதிரி நீ எரிஞ்சு சாம்பலா போயிடா. நாசமா போயிடுவடா, நினைக்க மாட்டடா. நாதியத்தை சாவடா. அடுத்தருவுல குணமா போவா. என்ன என்னாச்சுன்னா உனக்கு? எட்டுப்பட்டியும் உன் பேரை கேட்டாலே கொலை நடுங்கும். அப்படிப்பட்ட உன்னை வீட்டுக்குள்ள வந்து தொட்டி உன்னை அடிச்சுட்டு போறான். நீ எப்படி நான் பேசாம இருக்க? உனக்கு எனக்கு ஏதாவது ரத்த சம்பந்தம் இருக்காடா? எந்த சொந்தமுமே இல்லாத உனக்கே என் மேல ஒருத்தன் கை வச்சுட்டான்னு இவ்வளவு ஆத்திரம் வருதே. பிள்ளைய பெத்து ஆத்தா கணக்கா வளர்த்தவனுக்கு எவ்வளவு வரும்? பெத்தவங்களுக்கு தாண்டா பிள்ளையோட அருமை தெரியும். பெற்றுற சபாசுரா மாரிமுத்து, எந்த கெட்டிக்காரனும் செய்ய முடியாத காரியத்தையெல்லாம் நீ செஞ்சுட்டு வந்து நிக்கிற. நீ பெரிய ஆள்றா. நீ செஞ்ச இந்த காரியத்துக்கு உனக்கு என்ன கொடுத்தாலும் தகும். கேளு. அப்போ என்ன கேட்டாலும் தருவீங்களா? என்ன வேணும்னாலும் கேள்றா. நீ இந்த பீடி எடுத்து என் வாயில வைங்க. வைங்க. முழு பீடி வைங்க. நான் துண்டு பீடி தான், இன்னையிலேருந்து முழு பீடி ஆயிட்டேன். வைங்க. கொடுத்துங்க. ஆடா, நீங்க சொன்னீங்க நான் ஒரு குடும்பத்துக்கே கொல்லி வச்சுட்டு வந்துருக்கிறேன். பீடி கொடுத்துக்கு ரொம்ப யோசிக்கிறீங்களே. என்னங்க முடிகிறது நாத்த முடிக்குது? தாடி கொடுத்துட்டீங்களா? என்னடா இது? போக பீடியை பற்ற வச்சுக்கிட்டா போக தான் வரும், பின்ன மழையா வரும். டேய், உன் போக்கே இன்னைக்கு சரியில்லை. அப்புறங்க நம்மளை நீங்க வாடா போடான்னு சொல்றது இதோட கட் பண்ணிக்கங்க. நல்லா இல்லை. பிறகு சார்னு கூப்பிடுங்க. மாரிமுத்து சார், வாங்க சார், போங்க சார்னு கூப்பிடுங்க. சங்கிலி நல்லா இருக்குங்களா? இங்க பாருங்க, ஆம்பளை மாம்பளை கேஸ் அடிக்கிறேன். மாரிமுத்து, யோ கத்துற நான் செய்யறேனா? மெல்ல பேசியா. இதை பாரு, பணக்காரனுடைய ரகசியம் ஏழை கிட்ட மாட்டிருச்சுன்னா ஏழை சத்தம் தான் ஜாஸ்தியா இருக்கும். பணக்கார சைலண்டா பேசணும். அப்புறங்க நம்மளுக்கு என்ன சொத்து தேர்வுங்க? எதுக்கு? இல்லைங்க, நான் பத்திரக்காரன் கொடுத்து எழுதுனேன். அவனும் சர்வேரை கேட்டு கரெக்டாக தான் எழுதியிருப்பேன். இல்லை சரியாகுதான்னு பார்க்கணும்ல. பாருங்க, நம்ம தோட்டம் துறவு வீடு வாசல் ஏனுங்க, ஆடு மாடுலேருந்து அண்ணாக்கயிறு வரைக்கும் பாதி பாதி எழுதியிருக்கணுங்க. யாருக்கு? உங்களுக்கு பாதி எனக்கு பாதி. இங்கிலீஷில் 50-50 மானுங்க. ஏனுங்க கோவப்படுறீங்க? நான் நேராக சிங்கராசு கிட்ட போய் நீங்கள் தான் தப்பு பண்ண சொன்னீங்கன்னு ஒரு வார்த்தை சொன்னு வைங்க, குழந்தை கட்டி போடுவான்ல. எனக்கு ஒண்ணும் இல்லைங்க. ஆனா இந்த மாதிரி நான் தெரியாம நடந்து போச்சுங்கன்னா என்னை மன்னிச்சுங்கன்னா கால் விழுந்து கதறன்னு வைங்க, என்னை மண்ணு சுட்டால் விட்டுருவேன். எனக்கு மானா வெக்கா சூடு சொல்ற எதுவுமே கிடையாது. நான் சீக்கிரம் பெட் ஆயிடுவேன். நீங்க அப்புறம் சிங்கராசு உங்களை ஓட ஓட துரத்தி வெட்டுவேன். அப்புறம் சொத்து வந்து குறுக்குள்ள வந்து காப்பாத்துமா? உன் கூட சாவகாசம் வச்சுக்கிட்டு தப்பா போச்சுறான். அதையெல்லாம் இப்ப யோசிச்சு என்ன பண்றதுங்க? இந்த மலையை உடைக்கிறதுக்காக உளி எடுத்தீங்க பாருங்க, உளி அப்ப யோசிச்சிருக்கோம். சிங்கராசு துரத்தி ஓட வெட்டுவேன். அதை யோசிச்சிட்டே போடு, கீழே போடு. அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்தினே போடுங்க சீக்கிரம். ஆட இது பாரு, உங்ககிட்ட இருந்த சொத்துல சரிபாதி நீ எனக்கு எழுதி வச்சிட்ட. அதுக்கு முன்னாடியே நான் 1,000 ரூபா வச்சிருந்தேன். நியாயமா பார்த்தா இப்ப உன்னை விட நான் தானே பணக்கிறேன். போடு உனக்கு எதுக்கு துண்டு? வரட்டுமா?
வாங்க மாப்பிள. எங்க மாப்பிளைய காணோம்? மாப்பிள வாங்க வாங்க, உள்ள வாங்க. பழனிமா இங்க வா. இவர் என்ன அங்க போய் ஒளிஞ்சுக்கிட்டு? இப்படி வாங்க. பழனிமா, இவர் தான் மாப்பிள. உன்னை பொண்ணு பார்த்து பரிசம் போட்டு போலான்னு வந்திருக்கிறாரு. காலையில கோழி அடிக்க சொன்ன செஞ்சு வச்சிருக்கல, சோத்தை போட்டு சாப்பிட சொல்லு. நான் போய் வெத்தலையும் பார்க்க வாங்கிட்டு வந்துடுறேன். உட்காருங்க. கொஞ்சம் நாகரிகமா உட்காருங்க. அப்படின்னா சம்மணம் போட்டு. என் பொழப்ப கெடுத்ததும் இல்லாம என்னையே பொண்ணு பார்க்க வந்திருக்கிறியா? அந்த கண்ணா, இரு இரு. பழனி அம்மா தக்காளி பழம் மாதிரி தள தள தளன்னு இருக்கா. நீங்க தான் தாடியும் கிடியும் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கன்றாவியா இருக்கீங்க. போய் வெளியில நில்லு. வரா வரா வரா. உட்காரா. எனக்கு இலை போடலையா? டேய், சத்தியமா சொல்றேன், இதுக்கு முன்னாடி நான் எந்த வீட்லயும் இலை போட்டு சாப்பிட்டதே இல்லை. பழனிமா, எதுக்கு இலை போட்டு உலக்க இங்க வைக்கிறேன்? அது உங்களுக்கு வேணாங்க, நான் சோறு எடுத்துட்டு வரேன். ஐயோ வேண்டாம், அப்படியே இங்க வைக்கணும். விசி சொல்லு. ஐயோ சொன்னா பயப்படுவீங்க, வேணாங்க. இதுக்கு மேல ஒரு மனுஷன் பயப்படுவானா? கேளுடா. உலக்க எதுக்குன்னு சொல்லுமா. அது ஒண்ணும் இல்லைங்க, பாண்டியம்மா செத்து போனதுல இருந்து எங்க அப்பனுக்கு ஒரே கிறுக்கு பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சுங்க. தெருவுல போற வரவன் இல்லைன்னா பொண்ணு தாரேன்னு உள்ளார கூப்பிட்டு வயிறார சோறு போட்டு இந்த உலக்கையாலே மண்டையில அடிச்சு போட்டுறாருங்க. இது வரைக்கும் ஒரு 10-15 பேர் அப்படியே அடிச்சு போட்டாரு. நேத்து கூட ஒருத்தர் அடிச்சு இன்னொரு ரத்தக்கரை கூட காயலிங்க. ஆமா, பிளட் ஸ்மெல். நீங்க ஒன்னும் பயப்படாதீங்க, உட்காருங்க, நான் சாப்பாடு போடுறேன். ஐயோ எனக்கு கல்யாணமே வேண்டாம். ஐயோ அப்படி இல்ல, நேத்த நான் உடைய என்ன சொன்னேன்? பழனிமா நம்ம தங்கச்சி மாதிரி பொண்ணு கேட்க கூடாதுன்னு சொன்னல. வரேன் சிஸ்டர், நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வாங்க. என்ன மாப்பிள அதுக்குள்ள புறப்பட்டீங்க? மாமா நாங்க போயிட்டு வந்துடுறோம் மாமா. உங்களுக்காகத்தான் வாங்கிட்டு வந்தேன். எதுக்கு கொல்றக்கா? உங்களுக்காகத்தான். எனக்கு ஒண்ணும் வேணாம் மாமா, விட்டுங்க. இல்ல பரிசம் போட்டு போறேன்னு சொன்னீங்க. அட போயா. என்ன பழனிமா, ஏன் மாப்பிள இந்த ஓட்டம் ஓடுறாரு? ஒண்ணுமே தெரியலப்பா, சாப்பாடு போடலான்னு வந்தேன். இந்த உலக்கைய கொடுத்தாதான் சாப்பிடுவேன்னு அடம் பிடிச்சாரு. குடுத்துற வேண்டியது தானே? எங்க அப்பா கேட்காம கொடுக்க முடியாதுன்னு சொன்னேன், கோவிச்சுட்டு போயிட்டாரு. என்ன புள்ளம்மா, உன்னை எப்படியாவது கரை சேர்த்தணும் தானே ஒரு மாப்பிளைய கூப்பிட்டு வந்தேன். அதுக்கு உலக்கு ஒரு பிரச்சனையா? இந்த உலக்கைய என்கிட்ட கொடு, இதை எடுத்துட்டு போய் அவங்ககிட்ட கொடுத்துட்டு மாப்பிளைய கூப்பிட்டு வரேன். என்ன ஏன் மாப்பிள இந்த உலக்க? ஏய், சோத்துக்கு ஆசைப்பட்டவங்க உட்கார்ந்து இருந்தோம். பொண்ணு செத்த வெளியில கிளவி உலக்கையிலே அடிச்சு கொண்டிருப்பான். ஏய், என்னமோ சத்தம் கேக்குதுன்னு பாரு. ஏன் மாப்பிள இந்த உலக்க? ஐயோ கிழமை உலக்க ஓடு. இந்த உலக்க வாங்கிக்காம போ மாப்பிள. இந்த மாப்பிள உங்களுக்கு உலக்க கொடுக்காம நான் விட மாட்டேன். வா மாமா, எந்திரிச்சிட்டியா? இனிமே நம்ம 2 பேத்துக்கும் பாண்டியம்மா தான் சாமி. இந்தா. நீ எதுக்கு இங்க வந்த? அது ஏன் மாமா கேக்குற? எங்க அப்பனுக்கு வெரசா என்ன எவனுக்காச்சும் புடிச்சு கொடுக்கணும். அதனால தெருவுல போற வரவனெல்லாம் மருமகளேன்னு உள்ள கூப்பிட்டு விருந்து வைக்குது. இப்படியே போய்கிட்டு இருந்தா எவனுக்காச்சும் குடிகாரனுக்கோ களவாணி பேலுக்கோ என்ன கட்டி வச்சிருவாரு. யார வேணாலும் புருஷனா நினைச்சிட முடியுமா? எனக்குன்னு ஒரு மனசு இருக்குல்ல. இங்க வந்து என்ன பொண்ணு கேட்கறதுக்கு எவனுக்காச்சும் தைரியம் வருமா? இந்த பார், பாண்டியம்மா போனதுல இருந்து நான் அந்த கத்தி கபடாலாம் தூக்குறது இல்ல. இந்த நிலைமையில ஒன்ன பாதுகாக்க என்னால முடியாது. பேசாம உங்க அப்பன் சொல்றதை கேட்டு எவனையாவது கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கு. ஏன் பழனியம்மா, எதுக்கு நான் இந்த கொலைகார பையன் வீட்டுக்கு வந்த? வா நம்ம வீட்டுக்கு போலாம். என்னப்பா சொல்றது? பாண்டியம்மா செத்து போயிட்டா. இனிமே நீதான் எனக்கு பொண்டாட்டி. ஒத்தையில இருக்கும்போது என்ன கருக்கல்ல தூக்கிட்டு வந்து தருப்பா. எதுக்கு என் பொண்ணு தூக்கிட்டு வந்தா? இங்க பாரு, அவர் என்ன தூக்கிட்டு வந்து இந்த ஊரே பாத்துச்சு. இனிமே நேவன் கண்டிப்பா என் தலைவலி இங்க முடியட்டுப்பா. நீ போ, போய் சேருப்பா. என் முத பொண்ணு கொலை பண்ணிட்டேன். என் 2வது பொண்ணு தூக்கிட்டு வந்து அவ பொழப்ப கெடுத்துட்டேன். உன்னை நான் சும்மா விட மாட்டேன். அப்பா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டா. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். அடிச்சு பல்லகெல்லாம் உடைச்சு போடுவேன். ஏன்டி உங்க அப்பா கிட்ட போய் சொன்ன? இத பாரு மாமா, நீ என்ன தூக்கிட்டு வந்துட்டேன்னு கௌரவமா போய் சொல்லியிருக்கேன்.
நீதான் என்கிட்ட வம்புக்கு வந்தீங்கன்னா என்ன கெடுத்துதான் தூக்கிட்டு வந்தேன்னு சொல்லிடுவேன். அப்புறம் ஊரே நாரி போயிரும். பரவாயில்லையா? அப்படியே கழுத்தை கொல்லு நெரிச்சு மாமா, என்ன கொல்லு கொல்லு. எல்லாம் தலையெழுத்து. பாண்டிமா கொலகார பட்டம் வாங்கி கொடுத்தா நீ பொம்பளை பறிக்கு பட்டம் வாங்கி கொடுக்குறியா? பொம்பளை சங்காத்தமே வேண்டாம், ஒழுங்கா அங்க இருந்து போயிரு. போறதுக்கு தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இங்க வந்த ஆளாக்கும். அதென்ன சுழுவா பொம்பளை சங்கத்தமே வேணான்ட்ட? பொம்பளை துணை இல்லாம ஆம்பளையால இருக்க முடியுமா? என்னால இருக்க முடியும்டி. ஊருக்குள்ளதான் என் பேர் கெட்டு போச்சு. ஆனா உடம்புல இன்னும் பலம் இருக்கு, என் மனசுல இன்னும் வைராக்கியம் அப்படியே இருக்கு. அப்படி எல்லாம் நிமிந்து பேசாத மாமா. ஒரு பொம்பளைக்கு ஆம்பளை துணை இல்லாம வாழ முடியாது, அதே மாதிரி ஆம்பளைக்கு பொம்பளை துணை இல்லாம வாழ முடியாது. ஒரு குடும்பம்னா ஆம்பளை பாதி பொம்பளை பாதி. இத புரிய வைக்கிற வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன். மதியானம் கறிகறியா குழம்பு வைக்கட்டுமா? வைக்கிறாங்க. ஆத்தா பாண்டிமா, உன் இடத்துக்கு நான் வந்துட்டேன்னு கோவிச்சுக்கிறதாத்தா? நான் மனசால நினைச்சவ, நீ மாலை போட்டு வந்தவ. நீ அவரை விட்டுட்டு போய் சேர்ந்துட்ட. நானும் அவரை கவனிக்கலன்னா அவருக்கு வேற யார் இருக்கா? நான் எதை செஞ்சாலும் உன் பேரை சொல்லியே செய்வேன். அந்த மனுஷன் மனசுல என் நினைப்பு வரணும். அதுக்கு நீ தான் வழி பண்ணணும். நானும் என்னவோட தலை சீவர எவ்வளவோ பகுடர் பூசுற, என் மூஞ்சில பணக்கார கலையே வரமாட்டேங்குதாடா. அது எப்படின்னா வரும்? உங்க அமைப்பு அப்படின்னா. எந்த மேல சரிண்ணே. சரிங்க சரி சம உட்காந்து என்ன அர்த்தம்? எந்த மேல சரிண்ணே. என்ன அண்ணா இருக்க? உங்க ஆத்தா என்னை பத்தால? இல்ல இல்ல எங்க ஆத்தா உன்னை பத்தால? ரெண்டும் இல்ல. ரெண்டும் இல்ல இல்ல. அப்புறம் என்ன கழுதிக்கிறீங்க அண்ணன் கூப்பிட்டுருக்க? உன் வயசு என்ன, என் வயசு என்ன? 7 வயசு ஆகுது. நீ என்ன அண்ணன் கூப்பிட்டா பாக்குறவன் என்ன நினைப்பேன்? சரிங்க தம்பி. என்ன தம்பி விட்டா வாடா வாடா கூடு இருக்கு. இதை பாடுறா, இனிமேல் நீ என்ன எஜமானே கூப்பிடணும். சரிங்க எஜமா. என்னடா உடனே சரின்ட்ட? எல்லாம் உங்ககிட்ட கத்துக்கிட்டது தானே எஜமா. ஐயோ, இந்த நாய்கிட்ட ஜாக்கிரதையா இருக்கணும். நாம போட்ட கத்தி எடுத்தே தீட்டிட்டு இருக்குது. ஏய், இந்த துணியில ஒவ்வொன்று எடுத்து எனக்கு காட்டு. அல்பனுக்கு வாழ்வு வந்தா அப்படித்தாண்டா. ஏன் எஜமா உங்களையே நீங்க திட்டிக்கிறீங்க? ஐயோ, இந்த நாய் எனக்கு கூட கூட கிடைக்குது. இவனை வேலைக்கு வச்சோம்னா தொப்புளை சுத்தி 16 ஊசி போட்டே தீரணும். என்ன தொப்புள் நான் சொன்னீங்க? ஆமா, நாய் அடிச்சு அங்கதானே ஊசி போடுவாங்க. அண்ணா, நேத்துக்கு ஒரு படம் பார்த்தானே, அதுல ஒரு பொம்பளைக்கு தொப்புளை சுத்தி பம்பரம் விட்டாங்க. என்ன இது என்னடா, அதுல ஆம்லெட் போறதே நான் பார்த்தேன். விட்டா அதுலயே சோறாக்கி குழம்பு வச்சு இன்னும் நான் பேசிட்டே இருக்கிற, நீ வாட்டு தோல் மேல கை போட்டுருக்க. இடம் காலியா இருந்தது. ஏன் சுடுகாரில் உடனே இடம் காலியா இருக்கு? போய் படுத்துக்கிறியா? போட துணியற. இதை எடுத்துறேன். ஏன் சாப்பிடாம இருக்க? வெளியே போற ஆம்பளை வீட்டுக்கு வரக்கு முன்ன சாப்பிடுற பொம்பளை நான் இல்ல சாமி. நான் வெளியே சாப்பிட்டேன். உனக்கு என்ன சாமி? நீ ஆம்பளை, நினைச்ச நேரத்துக்கு போவ, நினைச்சவங்களோட சேருவ, நினைச்ச இடத்துல சாப்பிடுவ, நினைச்ச நேரத்துக்கு வீட்டுக்கு வருவ. நான் பொம்பளை அப்படி இருக்க முடியுமா? புருஷன் எப்ப வருவான்னு காத்துக்கிட்டே கிடந்து அவனுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு அவனையே நினைச்சு ஆக்கி, அவன் நடுசாமத்துல வந்தாலும் அவனுக்கு சோறு போட்டு மிச்சம் வைக்கிற எச்சி சொத்தை தின்றதுக்கு தொண்ணாந்து கிடக்கிறவதேன் பொம்பளை ஜாதி. எனக்கா நீ ஒன்னும் அப்படி கிடக்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் என்ன சொல்லல சாமி, எனக்கு முன்னால இங்க வாக்கப்பட்டு வந்தாலே ஒரு பாதகத்தி, உன்னை நம்பி அவளை சொன்ன. அவளும் இப்படித்தானே புருஷனுக்காக ராப்பகலா காத்துக்கிட்டு இருந்திருப்பா. இப்படிப்பட்ட ஆசையெல்லாம் அவளுக்கும் இருந்திருக்கும்ல. என்னைக்காவது ஒரு நாள் நேரத்தோட வந்து அவ கையால சாப்பிட்டு இருப்பியான்னு கேட்டேன். அவ்வளவுதான் சாமி. இதுவும் ஒரு மார்க்கமா தான் இருக்கு. ஆனா என்ன ஜோப் இல்லையே. தச்சுதான் போகுது. எதுக்குடா என் துணி எடுத்து போட்ட? இப்போ நீங்க கழட்டி போட்டுட்டீங்க அஜமா. மகனே, நீ எங்க வர்றேன்னு எனக்கு தெரியுதுடி. இன்னைக்கு நான் கழட்டி போட்டு துணி எடுத்து போட்டேன். நாளைக்கு நான் குடிச்சு போட்ட துண்டு போய் எடுத்து குடிப்பேன். அப்புறம் என்னையவே தூக்கி போட்டு ஏன் இடத்துல வந்து உட்காந்து என்னையவே வாடா போடாம. ஏன் நல்லா சத்தமா சரியா? இப்ப நான் சொன்னதெல்லாம் நீ நினைச்சு பாத்தீல? அது எப்படி அஜமா கரெக்டா சொல்றீங்க? இல்ல இவ்வளவு பெரிய சிரிப்பு வருமாடா? டேய், இன்னைக்கு தான் எனக்கு வாழ்க்கை ஆரம்பமா இருக்கு. இன்னைக்கே நீ என் முடிவை பத்தி யோசிக்கிறேன்னா உன்னை கொலை பண்ண என்ன? கல்றா கல்றா நாத்தம் முடிச்ச நாய அதே கல்றா. இதுதான் உனக்கு நல்லா இருக்கு. நீ எப்படியா இரு.
வா மாமா. என்னது சாக்கு? என்ன ஆடுமான் கொல்லாம் வீட்டுல வந்து பார்க்காம பள்ளி அடிச்சு நடுவுல வந்து உட்காந்துருக்க? இப்ப என்ன அது கூட போய் மேய சொல்றியா? எல்லாம் தெரிஞ்சுதான் விட்டேன். தெரிஞ்சுதான் விட்டியா? எதாவது வீட்டுக்குள்ள ஒண்ணு அறிவு இல்லையா உனக்கு? அறிவு இருக்கிறவங்க மட்டும் அன்னைக்கு யார வீட்டுக்குள்ள விடணும்னு தெரிஞ்சுதான் விட்டாங்களாக்கு. நான் எனக்காக சொல்ல சாமி, பாண்டியம்மனை பத்தி பேசினேன். கல்யாணத்துக்கு பிறகாது கண்ட காரிய பயிர்களை வாசப்படுவான்னு நிறுத்தாம வீட்டுக்குள்ள கொண்டாடுறதுனாலதான் அந்த பாண்டியம்மனோட வாழ்க்கையை நாசமா போச்சுன்னு சொல்ல வந்தேன். இந்த பொம்பளைங்களால எப்பவுமே பிரச்சனை தான்ப்பா. நிலுமாமா, பொம்பளைகளால உனக்கு என்ன பிரச்சனை வந்துருச்சுங்கிற? என்ன நீ எப்ப பார்த்தாலும் என் மேலே தப்பு சொல்ற? அவ மட்டும் தப்பு செய்யலையா? அவ செஞ்ச தப்புனாலதான் என் நிம்மதியே போச்சு. ஆமா மாமா, அவ தப்பு செஞ்சா. அவ செஞ்ச தப்புனால உன் நிம்மதி மட்டும்தான் போச்சு. ஆனா நீ செஞ்ச தப்புனால அவ உசுரே போச்சு. அது எப்பதான் நீ உணர போற? ஏன் மாமா, நான் தெரியாம தான் கேக்குறேன். அப்படி என்னதே அவன் உங்ககிட்ட கேட்டுட்டா? நஞ்ச புஞ்ச தோட்டம் துறவு என் பேர்ல எழுதி வேணும் கேட்டாளா? சங்கிலி சரப்புலின் தங்கமா வாங்கி கொட்டுனாளா? சிலுக்கு பட்டுன்னு சீல துணியா கேட்டாளா? கட்டுன புருஷன் நேரத்தோட வீட்டுக்கு வரணும், அவனோட சந்தோஷமா குடும்பம் நடத்தணும், கோயில் குளம் 4 தெரு சுத்தி வரணும், இதுதானே கேட்டா? எந்த பொம்பளைக்கு உள்ள சாதாரண ஆசை தானே மாமா அது? அதை கூட உன்னால நிறைவேற்றி வைக்க முடியல. பெத்த தகப்பனை விட்டுட்டு புருஷன் தான் தஞ்சோன்னு வந்தாலும் அவன் பொண்டாட்டி என்னைக்காவது ஒரு நாள் உன்னால சந்தோஷப்பட்டு போலாம். ஒரு நெஞ்ச தொட்டு சொல்லியா பெருசா பேச வந்துட்டேன். ஆம்பளை வீட்டுக்கு வரப்ப வீட்டை புட்டி வச்சு இங்க வந்து ரெடி பண்ணிட்டு இருக்க? நான் ஒண்ணு உங்கள மாதிரி வெட்டியா ஊர் சுத்திட்டு வரல, எங்க அப்பா வீட்டுக்கு தான் வந்திருக்கேன். என்னது? உங்கள மாதிரி வெட்டியா ஊர் சுத்திட்டு வரல சொன்னேன். ஐயோ, அடிக்காதீங்க மருமகனே. ஐயோ, அது தாங்காது மருமகனே. அடிக்காதீங்க மருமகனே, அடிக்காதீங்க. அப்பனும் ஒரு எட்டு பார்த்துட்டு போனோமே நான் ஆசையில வந்துச்சு. பெத்த அப்பா முன்னால இப்படி போட்டு அடிக்கிறீங்களே, இது உங்களுக்கு நியாயமா? அண்ணா நல்லா இருந்துங்களா? இன்னும் நல்லா பாடுவானுங்க. நான் டைம் இல்லாம போச்சுங்க. உட்கார்றா அண்ணா போவாங்கண்ணா. உட்கார்றா. நல்லா உட்கார்றா. இல்லைங்கண்ணா, நம்மளுக்கு இப்படியே உட்காந்து பழக்கமாயி போச்சுங்கண்ணா. 500 பவுன் நகை, 50 குழி வயக்காடு, 300 குழி நஞ்ச புஞ்ச, இவ்வளவும் உனக்கு தரேன். அது மட்டும் இல்ல, என்னோட ஒரே தங்கச்சி உனக்கு கட்டி வைக்கிறேன். அண்ணா, இது பொண்ணு இல்லைங்கண்ணா, பவுனு. ஊருக்குள்ள இவ்வளவு லட்சணமான பொண்ணுக்கு கல்யாணம்னா எனக்கெல்லாம் கல்யாண பத்திரிக்கையே வைக்க மாட்டாங்க. நீங்க என்னடாண்ணா கல்யாணமே பண்ணிக்கிறீங்க? சொல்லுங்க, எப்ப வச்சுக்கலாம் கல்யாணத்தை? அதுல ஒரு சிக்கல் இருக்கு. என்னங்கண்ணா? அந்த 8 பெட்டி கம்மா எனக்கு வேணும். எடுத்துங்க, பொது சொத்தானே, எடுத்துங்க. அதுல ஒரு சிக்கல் இருக்கு. அதுலயும் சிக்கலா? சிக்கல் ஜாஸ்தி ஆகிறதுனால தான் பொண்ணே கொடுக்குறீங்க போல் இருக்கு. என்ன சிக்கல்? கம்மா எனக்கு வரணும்னா 8 பெட்டி தலைக்கட்டும் சம்மதிக்கணும். அது அந்த பொன்ராசு கையில தான் இருக்கு. பொன்ராசு எங்க இருக்கான்னு நினைக்கிறீங்க? என் ஜிப்பா பாயில தான் இருக்கேன். இறக்கி விட்டு கையெழுத்து போற, நான் ஏன்னா போட்டு போறேன். இதை பாருங்க, கம்மா உங்களுக்கு வந்தாச்சு, நீ கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இப்பத்தையும் தங்கச்சி உயில பார்த்தேன். நீ புருஷன் வீட்டுக்கு போயிட்டா பாதி சொத்து வீட்டை விட்டு போயிருமாம்ல. நம்ம 2 பேரும் ஒரு வகுத்துல தானே பிறந்தோம். சொத்து மட்டும் பாதி வெளியே போலாமா? அதனால பொன்ராசு, என்னையா முறைக்கிற? ஓஹோ, 8 பட்டி சனங்களுக்கு முன்னாடி நம்மளை பேர் சொல்லி கூப்பிடறானு யோசிக்கிறியா? வாஸ்தவம் தான். ஆனா இதையெல்லாம் மலையை உடைக்கிறதுக்காக உளி எடுத்த பாரு, உளி. அப்ப யோசிச்சிருக்கணும். அந்த வீரத்தை இப்ப 8 பட்டி சனங்களுக்கு முன்னாடி காட்டணும்.
இல்லைன்னா நான் வழக்கம் போல சிங்கராசு கிட்ட போய் பெண்ட் ஆயிருவேன். அப்புறம் சிங்கராசு உங்களை ஓட ஓட துரத்தி வெட்டுவேன். யோசிச்சு பாரு. பேசுங்க முதலாளி. அது வந்து ஒண்ணும் இல்லப்பா. நமக்கு தேவையில்லாத நேரத்துல அது எட்டுப்பட்டி கம்மா தண்ணிய அவங்க ஊருக்கு விட்டா ஏன் போடுறா செய்யா? உங்களுக்கு என்ன புத்தி கிட்டி மாதிரி போச்சா? ஏற்கனவே எங்க ஊர்ல தண்ணி பத்தாம வருஷத்துக்கு 6 மாசம் பூமி தரிசா கிடக்கு. இருக்கிற தண்ணியெல்லாம் பணக்காரங்களே பாய்ச்சிக்கிட்டா அப்புறம் ஏழை பழங்க நாங்கள எப்படியா ஜீவனம் பண்றது? ஆடு மாடுங்க தீவனத்துக்கு கூட பஞ்சமா இருக்கியா? அப்போ சிங்கராசுன்னு இந்த ஊர்ல தான் குடி இருக்கான். கம்மாயில கைய வச்சு சிங்கராசு சொல்லி ஆப்போச்சு போடும் தெரியும்ல? என்ன பாத்துட்டு இருக்கீங்க? பச்சோ கம்மாய் கேன்சல். ஊர் பயக சிங்கராசை மறந்துருப்பாங்கன்னு நினைச்சேன். இன்னும் மறக்கல. அவன் இருக்கிற வரைக்கும் அந்த எட்டுப்பட்டி கம்மா தண்ணி என் ஊருக்குள்ள வர முடியாது. நீயும் எட்டுப்பட்டி ராசாவாக முடியாது. முதல்ல அவனை தீர்த்து கட்டு, அப்பதான் உனக்கு பொண்ணு. ஏய் கொலையா? என்னையா கிண்டலா? நான் அவனை கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டேன்னா தங்கச்சி கல்யாணம் பண்ணி என்னையா பிரயோஜனம்? நான் உன்னை ஜாமீன்ல எடுக்கிறேன். ஓஹோ, அப்படி ஒண்ணு இருக்கா? பொன்ராசு, ஜாமீன்ல நீ கையெழுத்து போடு. இவனை போலீஸ்காரங்க நம்ப மாட்டாங்க. இலை என்னடா செய்ய போறீங்க? துண்டு பீடியை பற்ற வச்சு பழக்கி விட்டவனே நீதான். இந்த துண்டு பீடியை வச்சே உனக்கு பற்ற வைக்கிறேன். ஐ எம் வெரி சாரி.